ஏண்டி சத்யா? ஆ, என்னம்மா? ஏண்டி பொழுது விடிஞ்சது கண்ணுக்கு தெரியலையா? இன்னும் எழுந்து வராம இங்கனக்குள்ளே உட்காந்துருக்க? இல்லம்மா, இப்பதான் எழுந்தேன், அதான். ஏன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஏன் என்னாச்சு? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நாளை கழிச்சு வீட்டில் விசேஷம் இருக்கனால எப்பயும் 4 பேர் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருப்பாங்க. ஒழுங்காக இந்த பேண்ட்டு சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு இந்த சுடிதாரு, இந்த பாவாடை சட்டை அந்த மாதிரி எடுத்து எதையாவது போடு. அப்புறம் உன் பாட்டி பார்த்தா என்ன தான் திட்டும். ஏண்டி என்ன? நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ ஒன்றும் பதில் பேசாமல் உட்காந்துருக்க. ஆ, சரிம்மா. என்னவோ, என்னதான் நினப்பில் இருக்கே தெரியல. 24 மணி நேரம் அந்த ஃபோனையே நோண்ட வேண்டியது, அப்புறம் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது. அந்த ஃபோனை வாங்கி எப்போ 2 துண்டை உடச்சி போடுறனோ அப்போதான் மனசு நிம்மதியாக இருக்கும். ஏண்டி இங்கே உட்காந்துருக்காத, சீக்கிரம் எழுந்து வா. வெண்பா? ஆ, வாங்கம்மா. என்ன வெண்பா, இன்னும் ஆஃபீஸ் கிளம்பாம உட்காந்துருக்க? சரி, நானும் பாப்பாவை தூக்கிட்டு வந்து விடுவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். வரலையா? சரி, அதான் என்னாச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லைம்மா, கீர்த்தி வேற நல்லா அழுதுகிட்டே இருந்தால நைட்டு. அதான் இப்போ அவளை விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. மனசே கேட்கல. புள்ள தூங்கிட்டே இருக்கா, இன்னும் எழுந்திரிக்கவும் இல்லை. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். கீர்த்தி புள்ள? சரி வெண்பா, அதுக்கு என்ன? எப்பவும் நான் தானே பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்க மாட்டேனா? நீ ஆஃபீஸ் கிளம்பி போக வேண்டியதானே? இல்லைம்மா, ஒரு மாதிரி இருக்கு. எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தா கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு தோணுது. சரி வெண்பா, அதுக்கு என்ன? நான் வேணும்னா பாப்பாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு வரேன். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, பரவாயில்ல, நானே தூக்கிட்டு போயிட்டு வரேன். டெய்லி எவ்வளோ நீங்கள் தானே பார்த்துக்கிறீங்க, இதில் இந்த அலைச்சல் வேற தேவையா? ஏன் வெண்பா இப்படியெல்லாம் பேசுகிற? நாங்கள் என்ன உங்களை பிரிச்சா பார்க்குறோம்? கீர்த்தி எங்களோட சொந்த பேத்தி மாதிரி. அதுவும் இல்லாமல் நீயும் எங்கள் பொண்ணு மாதிரி தான். இதுக்கு இப்படி தேவையில்லாமல் போட்டு மனசை குழப்பிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிறேன், நீ ஆஃபீஸ் கிளம்பு. அதுவும் இல்லாமல் கீர்த்தி இல்லைன்னா எங்களுக்கு பொழுதே போகாது. அவள் கொஞ்ச நேரம் கையில் இல்லைனாலும் கண்ணு தேட தான் செய்து அவளை. நாங்கள் போய் அவளை சிரமமாக நினைப்போமா? இல்லைம்மா, அதுக்கு இல்லை. இங்கே பாரு வெண்பா, ஒன்றும் பேசாத. நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கிறேன். அப்படியே உனக்கு வரணும்னு தோணுச்சுன்னா நீ போயிட்டு ஆஃபீஸில் பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தால் போதும். சரிம்மா, அப்போ நீங்கள் கீர்த்தி மட்டும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் ஏற்கனவே நிறைய லீவ் எடுத்துட்டேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கணும் பெர்மிஷன். நான் கேட்டுட்டு அப்படியே வந்துடுறேன். சரி வெண்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ போயிட்டு பொறுமையாக கேட்டுட்டு வந்தால் போதும். ம், சரிம்மா. மா? ஆ, என்ன ராஜா? என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இன்னும் கால் சரியாகலையா? எங்கப்பா, இருக்க இருக்க வலி தான் ஜாஸ்தி ஆகுதே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. இதுக்கு தாம நான் முன்னாடியே சொன்னேன், ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க, எதுக்கும் என்னன்னு போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலான்னு. நீங்க தான் சொல்ல சொல்ல கேட்காம அதெல்லாம் பார்த்துக்கலான்னு இருந்தீங்க. இப்ப பாருங்க. என்னப்பா பண்றது, வயசாகிடுச்சுல்ல. சரி, நானும் இந்த தைலத்தை போட்டு 2 தேய் தேய்ச்சா சரியா போயிடும்னு நினைச்சேன். ஒன்றும் கேட்ட பாடு இல்லை. அதெல்லாம் அந்தந்த வயசுல வர பிரச்சனை தான், ஒன்றும் இல்லை. சரி, எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிடுவோம், கிளம்புங்க. இல்லப்பா, எதுக்கு இன்னும் 2-3 தடவை தைலத்தை தேய்ச்சி பார்ப்போம். கேக்குதான்னு பார்ப்போம், அப்புறம் வேணா போய்க்கலாமே. மா, நீங்க ஒரு ஆளு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும்னா பச்சை குழந்தைங்க பயப்படுற மாதிரி நீங்களும் பயந்துட்டு இருக்கீங்க. கிளம்புங்கம்மா, போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லப்பா, இப்போ இந்த கால் வலிக்காக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கிடக்கணுமான்னு இருக்கு. உனக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல, நீ போயிட்டு அதை பாரு. மா, அதெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அப்பா பார்த்துப்பாரு. நீங்க கிளம்பி வாங்க, போயிட்டு வந்துடலாம். சரிப்பா, இரு, நான் போய் ஒரு புடவையை மாத்திட்டு வந்துடுறேன். கிளம்பியிருப்பாங்களா? எப்பவும் கிளம்பிட்டதா சொன்னாங்க, இன்னும் ஆளை காணோம்.
என்ன வெண்பா, யாருக்காகவோ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஓ, மேடம்க்கு அவ்வளோ திமிரு வந்துருச்சா? என்ன வெண்பா, நீ பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா யாரையோ வர சொல்லி அவங்களுக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? ஒருவேளை வசந்தோ? உன்னதான் வெண்பா கேக்குறேன். வசந்தெல்லாம் இனி வரமாட்டான். எங்கேயாவது போகணும்னா சொல்லு, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். ஓ, புரிஞ்சிருச்சு. நேத்தி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்ப போல இருக்கே. வரேன்னு சொல்லிட்டு வராம போனனால கோவமோ? இங்க பாரு, இவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஏதாவது பேசின அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நானும் போனா போதுன்னு போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. அதுவும் இல்லாம உன் மிரட்டல் உருட்டலுக்குலாம் பயந்து உன் வழிக்கு வருவன்லாம் எதிர்பார்க்காத. அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் கிடையாது. இனி என்ன தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆஹா, அதையும் தான் பார்ப்போமே. என்ன வெண்பா, இன்னும் பச்சை புள்ள மாதிரியே பேசிட்டு இருக்க. என்கிட்ட தான் வரணும்னு வர்றப்ப தெரியும். இங்க பாரு நந்தா, நான் ஏற்கனவே 1008 பிரச்சனையில இருக்கேன். இதுல நீ வேற எனக்கு புதுசா தலைவலியை கொடுக்காத. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம என் வழியில வராத சொல்லிட்டேன். அதான் வெண்பா நானும் சொல்றேன். நீ எதுக்கு இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சி, இப்படி ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? அசிங்கமா தான் இருக்கு. ஆனா அப்படி பார்த்தா வேலை நடக்குமா? என்ன பண்றது? சி, மனுஷனடா நீ எல்லாம். தூ. வெண்பா, வாங்கம்மா. என்னம்மா கீர்த்தி தூங்கிட்டு இருக்கா போல? ஆமா வெண்பா, பிள்ளைய குளிக்க வச்சு ஒரு டம்ளர் பால் மட்டும்தான் ஆற்றி கொடுத்தேன். அதுக்குள்ள தூங்கிட்டா. சாப்பாடும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. இல்லை பரவாயில்லம்மா, அவ ஒன்றும் அந்த அளவுக்கு சாப்பிட்டுக்க மாட்டால. சரி கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல வெண்பா, நான் வச்சுக்கிறேன். ஆமா வெண்பா, யார் அது? தெரியலம்மா யாருன்னு. ஓ சரிம்மா. சரி, இதுக்கு முன்னாடி பஸ் வந்துச்சா என்ன? இல்லைம்மா, இப்போ வரைக்கும் ஒன்றும் வரல. இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். யாரா இருக்கும் இது? இவன் என்னன்னா அவங்கள அம்மான்னு கூப்பிடுறா. அவங்க என்னன்னா இவளோட குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவளுக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது யாரா இருக்கும்? வெண்பா, பஸ் வருதுமா, வா. போடி, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது என் கையில சிக்காமையா போயிடுவ. பார்த்துக்கிறேன். ஒன்றும் பெருசா கூட்டம் இருக்க மாதிரி தெரியல. இந்த டாக்டர் இருந்தாருன்னா நேரத்தோட பார்த்துட்டு போயிடலாம். தம்பி, டாக்டர் உள்ளதானப்பா இருக்காரு? ஆமா, உள்ளதான் இருக்காரு. சரிடா சரிடா குட்டிமா, அதான் டாக்டர் கிட்ட வந்துட்டோம்ல. டாக்டர் மருந்து கொடுப்பாரு, சரியாகிடும். என்ன தங்க பிள்ளை, அழாதீங்க. சரிடா சரிடா தங்கம், பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு போயிடலாம். என்ன அழாதடா தங்கம். பாவமா இருக்கு, உன்னையும் அம்மாவையும் பார்த்தா. உன்னை தனியா வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறா. என்னத்த சொல்ல? சரிடா சரிடா, இதோ அம்மா வந்துட்டா பாரு. இதோ இருக்கா பாரு அம்மா. அழாதீங்கடா தங்கம். என்னம்மா மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா வெண்பா, அழ ஆரம்பிச்சிட்டா. பிள்ளைக்கு ஏதோ உடம்புக்கு தான் முடியல போல இருக்கு. அச்சோ செல்லம், சரி அழாதீங்க. என்ன என்ன வெண்பா வாய்ஸ் மாதிரி இருக்கு? சி, நீயா? எவனை நான் என் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ, இன்னைக்கு அவன் மூஞ்சில முழிக்க வேண்டியதா போச்சு. வெண்பாதான். அப்போ இது வெண்பாவோட குழந்தையா? இது வெண்பாவோட குழந்தைனா? ஆமா, இது என்னோட குழந்தை. இவன் மூஞ்சிலெல்லாம் முழிச்சாலே பாவம். பாவி, என் வாழ்க்கையை கெடுத்த பாவிடா நீ. சரிடா தங்கம், அழாத இரு. இதோ இப்ப போயிடலாம். மா, அடுத்த ஆள் வாங்க.
அம்மா சரி கீர்த்தி அழைச்சிட்டு வாங்க, கூப்பிடுறாங்க. இல்ல வெண்பா, இந்த தம்பி முதல்ல இருந்து உட்கார்ந்துருக்காரு. இல்ல நீங்க போங்க. ஆஹா, அப்படியே ரொம்ப நல்லவன் தான். சி, நடிக்காதடா பொறுக்கி நாயே. உன்னை நம்பி ஏமாந்ததும் இல்லாம இப்போ உன்னால எனக்கு இன்னொருத்தன் பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான். ச்சே, என்னை பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க பாரு. உனக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தல. சி, மனுஷனா நீ எல்லாம்? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான்டா. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாதவ மாதிரி உட்கார்ந்துருக்க பாரு. கண்டிப்பா அது என்னோட குழந்தையா தான் இருக்கும். சாரி வெண்பா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்ததும் உன்கிட்ட பேசணும்னு தான் இருக்கு. ஆனால் நான் உன்னை திரும்ப தொல்லை பண்ண விரும்பல. ஆனால் அது என்னோட குழந்தை இல்லை. சாரி வெண்பா, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் இப்போ என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. நீ என்னை பார்த்த பார்வையிலே புரிஞ்சுக்கிட்ட நீ என்ன நினைக்கிறேன்னு. ஆனால் நீயும் குழந்தையும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். குட்டி, அண்ணி. என்ன குட்டி, நானும் காலையிலேருந்து பார்க்குறேன் அங்கேயும் இங்கேயும் தவச்சு உட்காந்துட்டு இருக்க. என்ன உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? நீ பாட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா நாங்கள் என்னன்னு நினைக்கிறது? எதா இருந்தாலும் சொன்னா தானே தெரியும். சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா தான். அது சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது நீ சின்ன பிள்ளையா இருந்த. அப்பையிலேருந்து ஒன்று பார்க்குறேன், எனக்கு தெரியாதா நீ எப்படி இருப்பேன்னு கூட. ஒருவேளை நேத்தி அத்தை கல்யாணத்தை பற்றி பேசினதை பற்றி நினச்சிட்டு இருக்கியா? இல்லை நீ, அது அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட, இப்போ இதில் என்ன யோசனை வேண்டி கிடக்கு? எதா இருந்தாலும் பளிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. நீ தான் நேற்று ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. அப்புறம் உன் விருப்பப்படி தான் இங்கே சடங்கு முடிஞ்சதும் போயிட்டு அந்த பொண்ணு வீட்டில் பேசலான்னு சொல்லியிருக்கு. இதில் வேற என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை நீ, அது நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? அதை தானப்பா நேற்றுலேருந்து ஆள் மாற்றி ஆள் கேட்டுக்கிட்டு கிடக்கும். நீ எங்கே சொன்ன? சரி, நீயா சொல்லுவேன்னு விட்டுட்டோம். அண்ணி, அது அந்த பொண்ணு யாருன்னா நம்ம சின்னண்ணி தங்கச்சி ஐஸ்வர்யா தான். அட, என்ன குட்டி சொல்ற? நம்ம ஐஸ்வர்யாவையா? ஆமாண்ணி. என்ன குட்டி நீ இப்படி சொல்ற? ஆனா அங்க அவங்க அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ மாப்பிள்ளை பாக்குறதால சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணி, அதான் எனக்கும் பயமே. இல்லைன்னா கூட நான் இப்போ இந்த பேச்சை எடுத்திருக்க மாட்டேன். எங்கேயாவது அவ வீட்டில் வேற எங்கேயாவது பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. அதனால தான் எனக்கு இப்போ பயமா இருக்கு. பயப்பட ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா இந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு தெரியுமா? இல்லைண்ணி, அவங்களுக்குலாம் இந்த விஷயம்லாம் எதுவும் தெரியாது. எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். உனக்கு பொண்ணு பார்க்குறாங்கன்னு பேச்சு எடுத்தப்பவே நானும் சரசும் இதை தான் குட்டி நினச்சோம். ஆனால் எங்கே உனக்கு பிடிக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னன்னா இப்போ ஐஸ்வர்யாவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. அதான் நீ, இப்போ இதை நான் போய் சொன்னால் எல்லாரும் ஏற்றுப்பாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கன்னா அண்ணன்கிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டா மற்ற எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை குட்டி. ஐஸ்வர்யா நல்ல புள்ள. உங்கள் அண்ணன் மட்டும் என்ன சொல்ல போகிறாரு? என்ன உங்கள் அம்மாவை நினச்சாதான் பயமாக இருக்கு. இல்லை நீ, அண்ணன் சொன்னால் அம்மா அப்பா 2 பேருமே எப்படியும் கேட்பாங்க. அதனால தான் நீ உங்ககிட்ட சொல்கிறேன். எப்படியாவது அண்ணன் காதில் இந்த விஷயத்த போட்டு சம்மதத்தை வாங்கிடுங்க. சரி குட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம் விடு. இது நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணது தான். இப்போ உனக்கும் சம்மதம்னு சொல்லிட்ட, வேற என்ன வேணும்? பார்த்துக்கலாம் விடு. ஏய் வாளு. என்ன சித்தப்பு? ஆமா, என்ன யார் இருக்காங்கன்னு பார்க்காம கூட நீ பாட்டுக்கும் போயிட்டு இருக்க. அம்மா ஷாலுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாங்க சித்தப்பு, அதான் கொடுத்துட்டு வந்தேன்.
சரி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் தெரியுமா? இல்ல சித்தப்பு, தெரியாதே. ஏன், என்னாச்சு? ம், சரியான மக்கு வாழ நீ. என்ன தெரியுமா? நான் ஐஸ்வர்யாவை தான் லவ் பண்றேன்னு வீட்டில் சொல்லிட்டேன். என்ன சித்தப்பு சொல்ற, உண்மையாவா? ம், ஆமா. ஓ, இனி உனக்கு ஜாலிதான் இல்ல? ஆமா, இப்ப எப்படியும் ஷாலு ஃபங்க்ஷனுக்கு ஐஸ்வர்யா வருவாள்ல, அப்ப எப்படி வீட்டில் சொன்னனோ அதே மாதிரி எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு அவகிட்ட சொல்லிடுவேன். ஓ, ம். என்ன வாழு, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், அதுக்கு உன்னோட ரியாக்ஷன் இவ்வளோதானா? உனக்கு என்ன, இனி நீ எப்பயும் பார்த்துட்டே இருக்க போற, நீ ஜாலியா இருப்ப. ஆனா என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்னது, புரியல? ஒன்றும் இல்லை சித்தப்பு, என்ஜாய் பண்ணு. இனி ஜாலி தான் உனக்கு. லூசு, என்னாச்சுன்னு தெரியல இவளுக்கு. தூங்கி எழுந்து அப்படியே வராளா, இல்ல அவங்க அம்மா நல்லா திட்டு கொடுத்துட்டாங்களான்னு தெரியலையே. நம்மளை விட இந்த விஷயத்துல அவ தான் அவ்வளோ ஆர்வமா இருப்பா. இப்ப என்னன்னா பேச்சு மூச்சு இல்லாம போறா. எப்படியும் நாளைக்கு ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ரேணு. ஹே, இப்போ எதுக்கு மதி இவ்வளோ அவசரமாக கிளம்புறீங்க? ஹே இல்லை ரேணு, ஏற்கனவே எக்ஸாமுக்கு படிக்கிறதா தான் சொல்லிட்டு வந்தோம். இப்போ எக்ஸாமுக்கு டேட்டும் வந்துடுச்சு. ஸோ எப்படியும் இப்போ போனால் தானே கரெக்டாக இருக்கும். டேட் தானே மதி சொல்லியிருக்காங்க, அதுக்கு இன்னும் 10 days இருக்குல்ல. இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலாம்ல. எதுக்கு நாளைக்கே கிளம்பணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு இல்லை ரேணு, ஏற்கனவே வந்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சுல்ல, அதான். ரேணு? அம்மா. என்னம்மா, சாப்பிட்டாச்சா? சாப்பாடெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு தானே போனேன். இல்லைம்மா, நிலா இப்போ தான் எழுந்தா. சரி, அதான் அவள் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிம்மா, சூடு ஆறிடும் என்ன, சீக்கிரம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சரிம்மா. சரி, நீங்கள் இங்கே வீட்டில் இவ்வளோ நேரமும் ஆளையே காணோம். ஒன்றும் இல்லை ரேணு, நாளை கழிச்சு நம்ம ஷாலுக்கு விசேஷம் இல்லை, அதான் அங்கே வேலை இருக்கும். அப்பப்போ போயிட்டு பார்த்துட்டு வரணும்ல ஒரு 8, அதான் போயிட்டு வந்தேன். ஓ, ஃபங்க்ஷன் நாளை கழிச்சாம்மா? இந்த சத்திய கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை பாருங்களேன். ஆமாம் ரேணு, நாளை கழிச்சு தான். ஒரு 2-3 நாளைக்கு அங்கே வேலை இருக்கும் பார்த்துக்க. ஏதாவதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கங்க என்ன. சரிம்மா. ஆனால் இவளுங்க நாளைக்கு ஊருக்கு கிளம்புறதா சொல்லிட்டு இருக்காளுங்க. ஏம்மா, என்னாச்சு? ஏன் அதுக்குள்ளே கிளம்புறீங்க? இல்லைம்மா, எக்ஸாம் டேட் வந்துருச்சுல்ல, அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப நாள் ஆகுது, அதான். அதுக்கு என்னம்மா, அதுக்கு நாளைக்கே போய் கிளம்பணும். இருந்து இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலாம்ல. இந்த விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு போகலாம். ஏய் ஆமாம் மதி, நீங்கள் மோஸ்ட்லி சொல்லிகிட்டே இருப்பீங்கல்ல, வில்லேஜில் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக இருக்கும், அதில் கலந்துக்கணும்னு. இப்போ இருந்துட்டு போகலாம்ல. ஆமாம், ஏன்னா மோஸ்ட்லி என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூட்டிகிட்டு போனதே இல்லை. அதுவும் வில்லேஜில் நடக்கிறதுனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கணும்னு தோணுது தான். ஆனால் அதுக்கு என்னம்மா, ஒரு 2 நாளையில் என்ன ஆகிட போகுது? இருந்துட்டு அப்புறம் போய்க்கலாம், இருங்க. ஆமாம் மதி, ஒரு 2 நாள் தானே, அதில் என்ன ஆகிட போகுது? அதான் எக்ஸாம்க்குலாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்ல. சரி சரி, 2 நாள் தானே, நான் அம்மா கிட்ட கால் பண்ணி சொல்லிக்கிறேன். முடிச்சுட்டே போய்க்கலாம். என்ன கார்த்தி, நேரம் ஆச்சு, இன்னும் வேலைக்கு கிளம்பாம இருக்க? தாத்தா சமையல்லாம் எப்பவோ பண்ணி வச்சுட்டேன். இல்ல தாத்தா, இன்னைக்கு எனக்கு வேலை கிடையாது, லீவ் தான். அப்படியா? நான் உனக்கு வேலை இருக்குன்னு சமைச்சிட்டு இருந்தேன். இல்ல தாத்தா, லீவ் தான். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்ரு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி கார்த்தி, அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்றதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். இந்த தாத்தாக்கும் வயசாக்கிட்டே போகுது, நீ என்னதான்ப்பா முடிவு பண்ணி வச்சிருக்க? ஏன் தாத்தா, எதை பத்தி கேக்குற இப்ப? நான் எதை பத்தி கேக்குறேன்னு உனக்கு தெரியாதடா, எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். எனக்கும் வயசாகிட்டே போகுது, எந்த நேரத்துல கண்ணை முடுவேன்னு தெரியாது. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா நிம்மதியா என் தலை சாஞ்சிரும்ல. ஏன் தாத்தா இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா தான் இருப்ப. எந்த நேரம் யாருக்கு என்ன ஆகுதுன்னு யாருக்குப்பா தெரியும்? சரி, நீ ஏதோ ஒரு பிள்ளைய விரும்புறதா சொன்னல, அந்த பொண்ணு வீட்டுக்கு வேணா சொல்லு, போய் பேசுவோம். தாத்தா, இப்பெல்லாம் கல்யாணத்தை பத்தி அந்த பொண்ணு வீட்டில் பேச்சே எடுக்க முடியாது தாத்தா. ஏன்னா அந்த பொண்ணு இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிக்கிறா. அதுக்கு இல்ல கார்த்தி, என் கண்ணு மூடுறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும். நீ தான் கை நிறைய சம்பாதிக்கிறியே,
ஏன் அந்த பிள்ளைய உன்னால படிக்க வைக்க முடியாதா? அப்படியெல்லாம் இல்லை தாத்தா. அவ வீட்டில் ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கு. அதுவும் இல்லாமல் அவள் இப்போதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரே படிச்சிட்டு இருக்கா. இதில் நானும் போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா அது அவளுக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்குற மாதிரி தானே. இல்லை, எதுக்கும் நான் வேணும்னா பேசி பார்க்கட்டாடா. இல்லை தாத்தா, இந்த நேரத்தில் நாம போய் பேசுறது சரியா இருக்காது. அவ படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். என்னவோடா, அப்புறம் உன் விருப்பம்தான். இந்த கிழவன் இருக்கும்போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு தாத்தா, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஃபர்ஸ்ட் இப்படி பேசுறத நிறுத்து. எதையும் போட்டு குழப்பிக்காம போயிட்டு சாப்பிடு போ. இல்லை கார்த்தி, நீ என்ன சொன்னாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை ஒரு குடும்பமாக்குனாதான் என்னோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையும். இல்லைன்னா நான் பண்ண பாவத்துக்கு எங்கேயுமே விமோச்சனம் கிடைக்காது. ஒரு உண்மையை இப்போ வரைக்கும் உனக்கு தெரியாம மறைச்சிக்கிட்டு வரேன். அது உனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த தாத்தாவையும் வெறுத்துருவியோன்னு தான் பயமா இருக்கு. இரு, நான் சொல்றதை கேளு முத. சிரிக்காத மதன். நீங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாவே தெரியலல்ல? என்ன பேச விட்டா தானே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கும் கத்திட்டு இருந்தா நான் என்னன்னு சொல்றது? நீ பெருசா என்ன சொல்லிடுவ? இரு பாத்துக்கலாம்னு சொல்லிடுவ. அப்புறம் எங்க அம்மா பிடிச்சி அந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. அதானே உன் பிளானு? எனக்கு தெரியாது. ஒன்னு எங்க வீட்டுல வந்து பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கு, இல்லைன்னா நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. மலர், கொஞ்சம் கிறுக்கு மாதிரி பேசாம நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளு. நீயே போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னா அந்த அண்ணன் காலில் விழுந்து பிறண்டாலும் அவர் ஒன்றும் பண்ணிக்க மாட்டாரு. என்ன வளரிட்டு இருக்க நீ? ஆமா, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் நிச்சயம் பண்ணி நின்று போயிடுச்சு. அது ஏன் தெரியுமா? ஆமா, அவரை அவங்க அக்கா பொண்ணு தான் கல்யாணம் பண்றதாவும், அப்புறம் அந்த பொண்ணு ஓடி போயிட்டதுனால தான் அவர் கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா இப்போ வரைக்குமே அவரு அந்த அக்காவை தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவங்கள தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவுல தான் இருக்காரு. அவங்க அம்மா அப்பாக்காக தான் இன்னும் பொண்ணு பார்க்க வந்தது கூட. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அவங்களுக்கு தான் வேற யாரு கூடயோ கல்யாணம் ஆகிட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா, அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரையோ லவ் பண்ணியிருக்காங்க போல. அதான் அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க தான் போயிட்டாங்கல்ல, அவங்களுக்காக இவரையே இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கணும். பாவம், இவரால் அவங்கள மறக்க முடியல. அதனால இவர் இன்னமும் இப்படியே இருக்காரு. இப்போ கூட ஒன்று பொண்ணு பார்க்க வந்தது கூட அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அவரு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. அப்படியா? ச்சே, நான் கூட அவரை தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல. ஆமாம், அதனால தான் கொஞ்சம் ஒன்றும் அவசரப்படாமல் பொறுமையாக இருக்க சொல்கிறேன். ஏன்னா அந்த அக்கா போயிட்டனால ஏற்கனவே இவர் எல்லாரும் ஒரு மாதிரி பேசி மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் நாம் 2 பேரும் ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துட்டோன்னா இது இவர் மனசு தான் கஷ்டப்படுத்தும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. ச்சே, நீ சொல்லும்போது கேட்கும்போதே எனக்கு பாவமா இருக்கு. உசிரே நீதானே, நீதானே கடலா